யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. போதும். ரைட். அருமையான தேவஜனங்களே, ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவன் இன்னைக்கு தேடி அலைகிற காரியங்கள் சமாதானம். அதாவது நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லணும்னா பச்சையாக சொல்ல நிம்மதி, சமாதானம் இல்லாமல் வாழ்க்கைக்காக தான், சமாதானமான வாழ்க்கைக்காக தான் மனுஷன் ஓடி ஓடி உழைக்கிறான். சமாதானத்தை தேடி பல விதங்கள் அவன் முயற்சி பண்ணுறான். ரைட். ஆனால் ஆண்டவர் இங்கே சொன்ன சமாதானம் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் இந்த பூமியை விட்டு போக போகிறேன்ப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களோடு பேசும்போது கடைசி தருணத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போவேன், அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது என்று சொல்லி, அதனால் நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் போகிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சீசர்களை தேற்றுவார். அப்போ ஆண்டவர் இங்கே நம்ம குறிப்பிடுகிற காரியம் இந்த சமாதானம், தேவன் தருகிற சமாதானம். இன்னைக்கு சமாதானத்தை தேடிதான் ஜனங்கள் அலைந்து அலைந்து சமாதானம் கிடைக்காமல், சமாதானம் அடையாமல், சமாதானம் இல்லாமல் விரக்தியாகி சிலர் தங்களுடைய வாழ்க்கையை காலம் நிர்ணயத்துக்கு முன்பாகவே அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். சிலர் தவறான வழியில் மதுபான பழக்க வழக்கங்கள், கஞ்சா பழக்க வழக்கங்கள், இது போல தவறான குறுக்கு வழியில் தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டு தங்களையே சேதப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் தேவன் தருகிற சமாதானம், ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லான சமாதானம் வாழ்க்கை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. சமாதானமாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் நான் சமாதானமாக இருக்கீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் என்று சொல்லி வாழ்த்திட்டு போங்கன்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா தெரியும் அவருக்கு எந்த வீட்லையுமே சமாதானம் இல்லைடா, எந்த வீட்லையுமே சமாதானம் இல்லையா. ஏன்னா பிசாசன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டில் உள்ள சமாதானத்தை எடுத்து போடுறான். தெய்வீக சமாதானம் இல்லை, குடும்ப உறவுகளுக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, தொழிலில் சமாதானம் இல்லை, ஒரு விருத்தி, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எங்கே குறைவுபடுதோ, அது பண தேவையாக இருக்கட்டும், பொருள் தேவையாக இருக்கட்டும், உடம்புல சுகமீனமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு குறைவு வரும்போது நம்ம வாழ்க்கையில் சமாதானம் தொலைந்து போயிடுது. ஆண்டவர் இந்த சமாதானம், தேவன் தருகிற சமாதானம், அது எப்படிங்க இருக்கும் தெரியுமா? இயேசு தருகிற சமாதானம் எப்படி தான் இருக்கும்? நிரந்தரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? நிரந்தரமாக இருக்கும். இயேசு தருகிற சமாதானம் எல்லா சூழ்நிலையும் நிலைத்திருக்கும். அந்த சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்தில் எடுத்து போட முடியாது. அந்த சமாதானம் தற்காலிகமானது அல்ல. தேவன் தருகிற சமாதானம். ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? சபைக்கு போகிறோம், வாரம் சபைக்கு போகிறோம், கிறிஸ்தவம் ஆயிட்டோம், பல வருடங்களாக போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? இயேசுவின் சமாதானம் நமக்குள்ளே இருந்தாவே, அதாவது அந்த இயேசு தர சமாதானம் எப்படிமா இருக்கும்? நிரந்தரமாக இருக்கும். ஒன்று, எல்லா சூழ்நிலையிலுமே ஒரு பதற்றம் இருக்காது. ஒரு நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பும் போதும், நமக்கு விரோதமான சூழ்நிலையில், நெகட்டிவான சூழ்நிலையில், எதிர்மறையான சூழ்நிலையில் வரும்போது கூட ஒரு பதற்றம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக இருப்பாங்க. போடா ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கான்னு சொல்லுவா பற்றில உலக மனிதன். அதுபோல் விலகி கொள்ளுக்க வேணாம். சினிமா டைலாக் சொல்கிறாரு, நம்ம சொல்லக்கூடாது, நம்ம விலகி கொள்ளுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த சமாதானம், முதலாவது ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வரும்போது சமாதானத்தை பெறுகிறான். பாவமனம் நிச்சயம் பெற்றா சமாதானத்தை பெறுறான். உலகம் தர முடியாத சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குதா? இயேசு தந்த சமாதானம். சபைக்கு நீ வந்ததுக்கு அடையாளம்னா உனக்குள்ள இந்த சமாதானம் இருக்கணும். இயேசு உன்னோட இருக்கிறது அடையாளம்னா உனக்குள்ள சமாதானம் இருக்கணும். அப்ப இந்த சமாதானம் ஏன் நம்ம வாழ்க்கையில் இல்லை? எத்தனை நாள் நம்ம ராத்திரி தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். ஏன் இந்த வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லை?
இந்த சமாதானம் ஆண்டவர் உலக கொடுக்க பிரகாரமாக கொடுக்க மாட்டாரு. களியாட்டத்தின் வழியாக, அந்த டைம் பாஸ் பண்ணுற காரியங்கள் வழியாக தரமாட்டார். இந்த சமாதானம் எங்கே இருக்குன்னா சபையில் ஜெபத்தில் தருவார். ரைட். இந்த சமாதானம் ஏன் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, இப்போ தான் செய்திக்குள்ளே போகிறேன். வாசிங்க யோபுவின் சரித்திர புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், நன்மை வரும். அப்ப என்ன அர்த்தம்? நாம தேவனோடு பழகினாதான் சமாதானமா இருக்க முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்றால் தேவனோடு பழகிறது இல்லை, தேவனோடு பழக்கம் இல்லை, தேவனோடு கர்த்தரோடு ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு தொடர்பு இல்லை. அப்ப என்ன பண்ணும்? நீ தேவனோடு பழக பழக, இந்த வார்த்தை ஒரு தவறான கண்ணத்தோட சொன்னதுதான், ஆனால் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். யார் எலிப்பாஸ் என்பவன் யோபுவை குற்றப்படுத்த முடியாது சொல்லுவான். நீ உனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்தது காரணம் என்ன தெரியுமா? நீ சமாதானமாக தேவனோடு சமாதானமாக இல்லை, பழகலை, அதனால என்று சொல்லி ஒரு ராங்க சொல்லுவான். ஆனால் பரவாயில்ல, வேதத்துக்கு நம்ம இந்த செய்திக்கு ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அப்போ தேவனோடு நாம் பழகலை, தேவனோடு உள்ள பழக்கத்தில், தேவனோடு கொண்ட உறவில் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தொய்வு வருதோ, தேவனோடு உள்ள பழக்கத்தில் உறவில் என்னைக்கு இடைவெளி வருதோ, என்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் குறையுதோ, நம்ம வாழ்க்கையில் சமாதானம் குறையும். தேவனோடு பழக 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 பழக, தேவனோடு உறவாட நம்ம வாழ்க்கையில் சமாதானம் பெருகும். அப்படியே ஆப்போசிட்டு, அந்த பழகுவது குறைய 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 நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது. அப்போ நீங்கள் உலகத்தோடு பழக பழக பழக, ஒருத்தன் ஒன்று உலகத்தோடு அதிகமாக பழகுவான், இல்லை தேவனோடு அதிகமாக பழகுவான். ரெண்டாவாக வாழ முடியாது. ஒன்று அனலு குளிராக இருக்க முடியாது. அனல்னா அனல், குளிர்னா குளிர். அப்போ நீங்கள் உலகத்தோடு அதிகமாக பழக பழக, உலக மனிதனோடு அதிகமாக பழக பழக, தேவனோடு கொண்ட உறவு குறையும், தேவனோடு கொண்ட பழக்க வழக்கங்கள் குறையும் போது உங்கள் வாழ்க்கையில் சமாதான குறை வரும். இந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு இருக்காது, உங்கள் குடும்பத்தில் இருக்காது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்காது, ஒரு தொழிலில் இருக்காது. அல்லேலூயா. சமாதானம் இருக்குதா? சரி, நான் சமாதானமா இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா தைரியமா? நம்ம சபைக்கு பல வருடங்களா வர்றோம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், மாசம் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சங்களை சம்பாதிக்கிறோம். சமாதானம் இருக்குதா? நம்ம வீட்டில் எல்லா வசதியும் இருக்குயா, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் சமாதானமா இருக்கிறோமா? எல்லா உறவுகளும் இருக்குது, சமாதானமா இருக்கிறோமா? இந்த சமாதானம் இயேசு கிறிஸ்து சமாதானம் இருக்குதா அவன்கிட்ட? உலகம் கொடுக்குற சமாதானம் நான் கேட்கல. இந்த சமாதானம் நிலையானது. ஏன் இந்த சமாதானம் இல்லை? தேவனோடு பழகல. ஏன் நமக்கு நன்மை வரல, ஆசீர்வாதம் வரல? தேவனோடு பழகல, சமாதானம் இல்லை. தேவனோட உறவுல நமக்கு குறைவு. அல்லேலூயா. பாங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். போதும். பகலின் குளிர்ச்சியான வேலை. அப்ப தேவனோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல, நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில், தேவனுக்கு நல்ல உறவில் இருந்த ஆதாம் ஏவாள், முதல் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆதாம், அவனுடைய விழாவில் எடுக்கப்பட்ட பெண் ஏவாள், 2 பேரும் தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருந்தாங்க. கவனிங்க, இப்போ ஆதாமும் ஆண்டு வந்து உலகத்தை எல்லாத்தையும் படைச்சாரு. படைச்ச உடனே கவனிங்க எல்லா உலகத்தை படிச்சுட்டு மிருகங்களை எல்லாம் படைச்சிட்டு, இந்த மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கணும். ஆண்டவர் தான் படைச்சாரு, அவர் தான் பேர் வைக்கணும். ஆனால் மாறாக கொண்டு போய் ஆதாம் முன்னாடி ஒவ்வொரு மிருகத்தை நிப்பாட்டுறாரு. இப்போ அவன் தான் பேர் வைக்கிறான். பேர் வச்சது யாரு? பூனைக்கு பேர் வச்சது யாரு? ஆதாம். யானைக்கு பேர் வச்சது யாரு? அப்போ யானைக்கு அவன் பூனை பேர் வச்சாலும் அது பூனை, பூனைக்கு யானை பேர் வச்சாலும் அது யானை, எலிக்கு புலிக்கு பேர் வச்சிருந்தாலும் அது புலி,
புலிக்கு எலின்னு பேசினாலும் அது எலியாயிரும். ஆனால் பாருங்க, தேவன் என்ன அவருக்கு தெரியும். தேவன் நினைச்சது என்ன பேர் நினைச்சிருப்பாரோ, நான் விசுவாசிக்கிறேன், அதைத்தான் ஆதாம் வச்சிருப்பான். ஏன்னா இவன் தேவ சாயல பழகப்பட்டவன், தேவனுடைய குரலை கேட்டவன். பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது தேவனுக்கு நல்ல ஒரு உறவை குறிக்கிறது. எப்பப்பெல்லாம் அவன் தேவனை பார்க்க நினைக்கிறானோ அவன் தேவனை பார்ப்பான். எப்பப்பெல்லாம் தேவனை கேட்கணும், தேவனுடைய வார்த்தை கேட்க நினைக்கிறானோ கேட்பான். தேவனுக்கு அவனுக்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லை. லைஃப் சூப்பராக போயிருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்களா, மழையே பெஞ்சாலும் ஒரு சின்ன ராத்திரி ஃபுல்லாக மழையா, காலைல ஒரு வெயில் போட்டு தாங்க முடியுதா உங்களால்? 7 மணிக்கே தாங்க முடியலையே. ஆனால் பாருங்க, அங்கே ஃபுல்லாக ஊட்டி தான், ஒரே ஐஸ்லேண்டு தான், கூலிங் தான், நல்லா அப்படியே குளிர்ச்சியான சூழ்நிலை தான். அப்படி ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை, ஒரு குறையுமே இல்லையா. தோட்டத்தில் சகல வித விரிச்சது கனியை புசிக்கலாம், எல்லா பழமும் சாப்பிடலாம், ஒரு குறைவே இல்லை. அவன் ஆப்பிள் சாப்பிட நினைச்சா, இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிட நினைச்சா 200 ரூபா ஆகுது. ஒரு சாதாரண ஒரு நெல்லிக்காய் பழத்தை சாப்பிட முடியுது அவங்களால? ஒரு மாங்காய், ஒரு கொய்யாக்காய் பாருங்க, எல்லா வீட்லேயும் கொய்யா மரம் இருக்குது, அநேக வீட்டில் ஒரு கொய்யா நிம்மதியை சாப்பிட முடியுதா? அவன் பாரு நினைச்சா அப்படி ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையா? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்ப அதே 8 வாசிங்க. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. ரைட், இப்பதான் முக்கியம். இதுவரைக்கும் தேவனோடு நல்ல பழக்க வழக்கத்தில் ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த ஆதாமும் ஏவாள் என்ன பண்றாங்க? அப்படியே விலகி, குறிப்பா ஏவாள் அம்மா என்ன பண்றாங்க? அப்படியே விலகி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. வேற ஒரு நம்மளோட தொடர்பு. யாரு? சர்ப்பம், பிசாசு. அப்ப இவங்க 2 பேருக்குள்ளேயும் சமாதானம் நிலைத்திருந்தது. தேவனோடு கொண்ட உறவை குறைச்சிட்டு உலகத்தோடு இவங்க உலகத்தோட உறவுக்குள்ள போனா பாருங்க, உலகத்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, பாவ ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, சாத்தானோடு கொண்ட தொடர்புக்குள்ள போனா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள சமாதானம் போயிடுச்சு. எங்கயா நம்ம கையில் என்னது, மடியில் கனந்த வழியில் பயம் இல்லை. அப்போ அவனுக்குள்ள பாவம் வராத வரைக்கும், இப்போ பாருங்களேன், இப்போ ஆதாம் ஏவாள் இருக்காங்க, ஏவாள் தான் போய் சர்ப்பத்தை பேசிட்டு இருக்கான் போட்டிருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் பேசுகிறான். பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்? இது ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சி கிடையாது, அன்றைய நாள் நடந்தது. பேசும்போது உங்கள் தேவனாக அடுத்த எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? ஆமாம் சொன்னார். அந்த விளக்கப்பட்ட விருத்திச்சு கனியை மட்டும் சாப்பிட சொன்னார். இல்லை, அவர் போய் சொன்னார். இப்போ தனியாக பேசும்போது கணவனும் இல்லை, கடவுள் இல்லை, இப்போ தனியாக பேசுகிறா. அவனுக்குள்ள என்ன வந்திருக்கிறோம்? சமாதானம் என்னாச்சு? குறைஞ்சிருச்சு. இப்படி பேசி இப்போ ஃபஸ்ட் டைம் பேச பயப்படுவா, அடுத்து பேச தைரியம் வந்துடும், துணிகரமா. ஆரம்பத்தில் தேவன் எச்சரிக்கும் போதே மனம் திரும்பிட்டா பிரச்சனையே கிடையாது. இறுதிய துணிகரம் கொள்ளும் போது நம்ம மனம் திரும்ப முடியாது. ஆண்டர் பேசினா முடியாது. யூதாஸ் கருத்து அப்படிதான் ஆண்டர் பேசினார். இறுதிய தைரியப்பட்டுச்சு, அவனுக்கு துணிகரம் கொண்டுருச்சு. அப்ப இவ ஏவாள் பாருங்க, ஆதாம விட்டுட்டு அவன் புருஷனோடு சம்பாதிக்காம, தேவனோடு சம்பாதிக்காம வேற நபரோடு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சர்ப்பத்தோடு இவ பழக ஆரம்பிக்க இவ வாழ்க்கை காணப்பட சமாதானம் குறைஞ்சு போயிருச்சு. என்னைக்கு இவ சர்ப்பத்தோடு பேச ஆரம்பிச்சாலோ அவளுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதுபோல என்னைக்கு நம்ம தேவனை விட்டு உலகத்து பக்கமாக, தேவனோட பழகத்தை விட்டு உலக மனிதோட அதிகமாக பழக ஆரம்பிச்சோமோ நம்ம மேல உள்ள அபிஷேகம் குறைஞ்சு பயம் வந்துடும். நம்ம மேல உள்ள கிருபை குறைஞ்சிரும். இதே தான் இவளோட தேவனோட பழகிற வரைக்கும் ஒரு குறையுமே இல்லை. அப்ப ஏன் இவளுக்குள்ள இந்த பயம் வந்துச்சு? ஏன்னா இவ என்ன பண்ணா, கணவனுக்கு தெரியாம வேற நபரோட பேச ஆரம்பிச்சுட்டா. கணவன் மனைவி 2 பேருமே ஒன்று. இவங்களுக்கு தெரியாம அவங்களே செய்யக்கூடாது, அவங்களுக்கு தெரியாம இவங்க செய்யக்கூடாது. ஒருவேளை தவிர ஒப்புரவாயிரணும். ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்றா, கணவன் தெரியாம ஒரு நாள் இல்லைங்க பேசுனது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் தெரியல, பல நாட்கள் இவன் சர்ப்பத்தில் பேசிட்டே இருக்கிறா.
இப்போ என்ன பண்ணுது, ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் பேசினான். என்னடா புதுசாக ஒரு மிருகம் பேசுதியா, புதுசாக ஒரு சொல்கிறான். இவர் சாகவே சாவேன்னு சொல்கிறாரு. இவ பார்த்தா கண்டிச்சுட்டே இருக்காரு, திட்டிகிட்டே இருக்காரு. இவருக்கு அன்பே இல்லையா? இந்த தெய்வத்துக்கு கல்யாணம் ஆன புதுசாரன் ஆதாமுக்கு ஏவாளை கல்யாணம் பண்ண என்ன சொல்லுவான், 16 பெற்று இந்த நம்மால் சொல்கிறாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கல்யாணம் நாட்டில் சொல்கிற விஷயமா? ஆனால் இவன் சொல்கிறான், நீ சாக மாட்டாட. சூப்பராக இருக்கியா அந்த வார்த்தை, எவ்வளோ இனிமையாக இருக்கா. அதுக்கு இந்த ஆளையை பார்த்தா திட்டிகிட்டே இருக்கா, சத்தியம் பேசிகிட்டு இருக்கிறா. இவர் பாரு வித்தியாசமாக சொல்கிறாரியா. அப்படி மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. பரிசுத்த ஆவி வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை கண்டித்து பேசுவார். ஆனால் பாவத்தை கொண்டு ஒரு பிசாசான ஆரம்பத்தில் ஒரு ரிலாக்ஸாக தான் இருக்கும். அப்போ தேவனோடு பழகுவதை குறைப்பதற்கு பிசாசு தந்திரவாதி, எவனை விழுங்கலாமா என்று வகைத்தறி சுற்றி திரிகிறவன். இடம் கொடுத்துறாதீங்க. அப்போ ஆரம்பத்தில் பாருங்க, இவ டைம் பாஸ் தான் பேசுறேன், ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ். எவ்வளோ ஜெபம் எப்போ பார்த்தா ஜெபமா, எப்போ பார்த்தாலும் ஆராதனையா, எப்போ பார்த்தாலும் வேலை வாசிக்கிறதா. கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு ஷார்ட்ஸ் பார்ப்போமே அப்படி பார்க்குறோம். ஒரு சினிமா ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் வருது. அந்த படம் பார்த்தா நல்லா இருக்குமே, இந்த சீனை மட்டும் பார்த்தா நல்லா இருக்குமே, சீனை பார்த்து அப்புறம் முழுசாக பார்த்துருவோமே. படம் மட்டுமா பார்க்குறோம். அதாவது நல்ல விஷயங்கள் இருக்குது. செல்போன் கையாடுவது தப்பு கிடையாது. உங்களை தேவனை விட்டு பிரிக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அது யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியலட்டா யூஸ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆரம்பத்தில் டைம் பாஸுக்காக ஒரு ரிலாக்ஸுக்காக போய் கடைசியில் வாழ்க்கை இழந்தா, இன்னும் சொல்ல போனால் கற்பே இழந்துட்டா ஏவாள் சொல்கிறாங்க பரிசுத்தவான்கள். ஆபேல் பரிசுத்த சந்ததி. ஆபேல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு பிறந்தவனா. காயின் சொல்ற பரிசுத்தவான் சொல்றாங்க, எந்த வேதாசனம் எனக்கு தெரியல. இல்லை, காயின் சர்ப்பத்தின் வித்தான். அதனால தான் என்ன பண்ணுறான், தான் தம்பியை அது வரைக்கும் கொலைனா என்னமே தெரியாது, தம்பியை பயிற்சி ஆபேலை கொலை செய்தான் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, தேவனை தேடவே இல்லை. தோட்டத்தை விட்டு தள்ளதுக்கு அப்புறம் பாருங்க, தேவனை தேடவே இல்லை. என்னைக்கு சேத்துன்னு ஒருத்தன் பிறகுறானோ, திரும்ப ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்பதான் கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடினார்கள் போட்டிருக்கு. சேத்தை பெற்ற பின்புதான் 4:26 வாசிங்க. அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். காலத்துல தான் மனிதர்களே தேவனை தொழுது கொள்ளவே ஆரம்பிச்சாங்க. குழந்தை பிறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கடைசி தன் வாழ்க்கையே இழந்துட்டா. இப்ப பாருங்க, இந்த அம்மா செஞ்ச தப்புனால ஐயாவும் ஜாயின் ஆயிட்டாரு. இப்ப ஐயாவுக்கு இந்த உபதேசம் பிடிச்சிருந்துச்சு. உபவாசம்லாம் வேணாம் ஐயா, பாடி ஏசுனாரு உனக்காக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டாரு. நீ இப்ப பாவம் பண்ணாலும் தப்பு இல்லை, நீ இப்ப பாவம் பண்ணாலும் உனக்கு அதுக்கான தண்டனை இயேசு சிலுவையில சுமந்துட்டான்னு சொல்லி சில ஓநாய் கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக, சபைக்கு வருவதற்கு முன்பாக செய்யப்பட்ட எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யப்பட்ட பாவத்துக்கு நியாய தீர்ப்பு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது நான் செஞ்சாலும் சரி, நீங்கள் செஞ்சாலும் உண்டு. அந்த நியாய தீர்ப்பை அனுபவிச்சே ஆகணும். இப்போவே ஆண்டவரே என்னை தண்டியும் நியாய தீர்ப்பு என்னை கேட்டு பெற்றுக்கொண்டா பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஒருவேளை தேவனால அந்த நியாய தீர்ப்பு தண்டனை வரும்போது அவரே காயப்படுத்தி காயங்கட்டுவார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த அம்மா பண்ண தப்பு பாருங்க. இந்த உலகத்தோடு பேசுகிற காரியம், தேவனோடு பழகாம, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை விட்டு பிரிக்கிற மனிதனுடைய பேசி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த அம்மா பேசுனுச்சுல்ல, அப்பவே வந்து என்ன பண்ணிக்கணும், கணவன்ட்ட சொல்லியிருக்கணும். இந்த அம்மா சொல்லலை. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தா இவன் எச்சரிச்சிருப்பான். இவன் கேட்டிருக்க மாட்டான். இவன் கேட்கல. இவன் கணவன் கண்டிப்பா ஆதாம் எச்சரிப்பான், நான் எச்சரித்திருப்பான். இவன் கேட்காம திரும்ப இந்த சர்ப்பத்தோட பேசினான். அல்லேலூயா. அப்ப கணவன்மார்கள் மனைவிட்டு தான் பேசணும், மனைவிட்ட உண்மையாக்கணும், மனைவிமார்கள் கணவன்கிட்ட பேசணும். இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்க, வீட்டில் வந்து எரிஞ்சு விழுவாரு கணவன். இப்போ பாருங்க, பேச வேண்டியது
பேச வேண்டிய பேசாம பேசக்கூட நம்மகிட்ட பேசுவாங்க. இப்ப புருஷன்ட்ட பேச வேண்டியவங்க புருஷன் வேறவர்கிட்ட பேசுவாங்க, மனைவிட்ட பேச வேண்டியவங்க வேறவங்கள்ட்ட பேசுவாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, வீட்டில் வந்து இப்போ பாருங்களேன், இப்போ வந்து மற்றவங்கள்ட்டும் கனிவா அன்பா பேசுவாங்க. 2 கருத்து சொல்லுவோம். இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, இப்போ போகும்போது ஒரு லேடி வர்றாங்க, இப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த லேடி தெரியாமல் கால் பட்டுருது. ஓ சாரி சார் அப்படி சொல்லுவாங்க. உடனே ஓகே நோ ப்ராப்ளம் பரவாயில்ல மேடம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் வரும்போது பொண்டாட்டி மிதிச்சுக்க, சனியனை உனக்கு கண்ணு இருக்கா, பொடியில் கண்ணு வச்சுக்கிற, திட்டுறாளா இல்லையா? அப்போ இங்கே கனிவு, அங்கே வீட்டில் பாருங்க திட்டுறது. அல்லேலூயா. அப்போ மற்றவங்கள கனிவாக இனிமையாக பேசுகிறாங்க, ஆனால் வீட்டில் இல்லை. அப்போ ஆஃபீஸ் போனால் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதே போல் தான் புருஷன், யோசிச்சு பாருங்க. அதே போல் மனைவி. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ வீட்டில் கவனிங்க, நீங்கள் வீட்டில் நீங்கள் மதிக்கவில்லை என்றால், வீட்டில் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ மதிக்கவில்லை என்றால் நீங்கள் அங்கே அவமதிக்கப்படுவீங்க. இங்கே வீட்டில் மனைவியை மதிக்காமல் போவார், அங்கே மேலதிகாரி என்ன பண்ணுவார், அந்த அவரை வச்சு வாங்கும். அப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவர் அப்படி தான் சரி கட்டுவார். இங்கே நீங்கள் கணவனை மதிக்காமல் இருந்தீங்கன்னா வெளியில் அங்கே நீ வேலை பார்க்க இடத்த போட்டு குத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்ல லைஃப் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் 100 வயசு வரைக்கும் ஏதாலும் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. அதனால தான் 100 வயசு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. 100ஆவது வயசில் தான் அவன் அந்த விருட்சத்துக்கனியை தின்னு அந்த பாவத்தை செஞ்சு அவன் தேவனுடைய மகிமை இழந்து போய் தேவ சமூகத்தை விட்டு வெளியில் வந்தான். தேவனோடு கவனிங்க, இப்போ நீங்கள் தேவனோடு பழகுறீங்களா? உலக மனிதன் அன்போடு பழகுங்க, பேசுங்க. வேலைக்கு போய் அதுக்காக வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைஞ்சிருக்க முடியாது. வெளியில் போகாமல் 4 பேர் பழகணும். ஆனால் அந்த பழக்க வழக்கம் பரிசுத்த ஜீவியத்தை குறைக்கூடாது. அந்த வெளியில் ஏற்படுற நட்புகள், வெளியில் ஏற்படுற உறவுகள், வெளியில் ஏற்படுற அஃபிஷியல் உறவுகள் எதுவுமே ஜெப ஜீவியத்தை உனக்கும் தேவனுக்கும் உறவை சிதைக்காதபடி காத்துக்கொள்ளணும். அப்படி சிதைக்கிற எந்த உறவாலும் சரி, அதை விட்டு வெளில வாங்க. அப்ப தேவனோடு கொண்ட உறவு பாரு, தேவையில்லாம அந்த ரிலேஷன்ஷிப்னால தான் தேவனோடு கொண்ட உறவு சிதைக்கப்பட்டு வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போனால் ஆதாம் ஏவாள். அவன் இழந்து போனவன் நம்ம இழந்து போக கூடாது. அதனால கட்டத்தினால நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7ஆவது வசனம். 4ஆம் சங்கீதம் 7ஆவது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. ஆமா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. பாருங்க, இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லை, நீங்க பேசுவீங்க. பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை மத்தியில எப்படி சமாதானம் இருக்க முடியும்? பிரச்சனையில் மத்தியிலேயே சமாதானமா ஒருத்தர் இருந்துக்காயா தாவீது. அடுத்த வருஷம் வாசிங்களே, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவீர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் நிம்மதியா தூங்குறீங்க, சமாதானமா தூங்குறீங்க? எல்லாரும் வீட்டு தூங்கினாலும் நீங்க தூங்காம இருக்க ஏன்? நமக்குள்ள தேவன் தர்ற சமாதானம் இல்லை. அப்ப சமாதானம் நமக்குள்ள இல்லாததான் நைட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே உலாத்திக்கிட்டே இருக்கிறோம். தூக்கமே வரல, இங்கிட்டு பிறண்டு படுத்து அங்கிட்டு பிறண்டு படுத்து. நான்லாம் ஆண்டு இருக்கிற படுத்தேன்னா போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் சூப்பராக வரும். பிரச்சனை இல்லாமல் இருக்கு, ஏன் பிரச்சனை இருக்குது, போட்டோ இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. தாவீதுடைய கழுத்துக்கு கத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலை ஓடிட்டே இருக்கிறான். பிறந்ததுலேருந்து சரித்திரம் சொல்லுது, பிறந்ததுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை 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 பிரச்சனை. ஒரு முறை அவனுடைய சொந்தக்காரங்களே பிரச்சனை பண்றாங்க. அவனுடைய எஜமான் சவுல் பிரச்சனை பண்றான். சொந்த பிள்ளை அப்சலோம் பிரச்சனை பண்றான். பேர பிள்ளைகள் பிரச்சனை வருது. ஆனால் அவன் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நிம்மதியா தூங்குறாயா?
அவன் யாரு? அவன் கவனிங்க, அவன் ஆடு மேய்க்கும் போது இருந்த சமாதானம் ராஜாவான பின்பு அவன் மேல இருந்துச்சு சமாதானம். ஏன்? அவன் தேவனுக்கு நல்ல உறவுல இருந்தான். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய. அவ பாருங்க, தேவனோடு கொண்ட உறவு. அம்மா அப்பா இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, ஆடு மேய்க்கும் போது நல்ல 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 ஆண்டோட பழகிட்டு வந்தான். அப்ப ராஜாவான பின்பு பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க சிறுமையா இருக்கும் போது தேவனுக்கு உண்மையா இருப்போம். ஆசீர்வாதம் வந்த பிறகு மண்டக்கணம் ஏறி போயிடும், 2 கொம்பு பூசா முளைச்சிரும், தேவனையே மறந்துடுவோம். சாலமோன் மாதிரி. அதனாலதான் சொல்ற சாலமோன், ஆண்டவரே நான் திருடி உங்க நாமத்தை வீண வழங்காதபடிக்கு தரித்திரம் ஆகாதீங்க, எனக்கு அதிக ஐஸ்வர்யம் கொடுத்து தேவன் யாருன்னு கேட்காதபடிக்கு எனக்கு திரளான ஐஸ்வர்யம் தராதுன்னு சொல்றான் சாலமோன். அப்ப ஆடுகள் மேய்க்கும் போதே தேவன் கொண்ட உறவு எப்படி இருந்துச்சோ அது போல ராஜாவான பின்பு தேவனை மறக்கல, தேவன் நல்ல பழகுனா, தேவன் உறவு ஒரு நாளும் குறைப்படல. அவன் அரசனான நான் பெரிய மாளிகையில் இருக்கையா, ஆடுகள் பின்னால் இருந்த என்ன கொண்டு அந்த அரசனா இருக்கா, என் தேவனுடைய உடன்படிக்கை பெற்று எனக்கு தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் இல்லையே. யாருமே நினைக்கலையா? யாருமே நினைக்கல. இதுவரைக்கும் யாருமே தேவனுக்கு என்று ஆலயம் கட்டணும் ஒருத்தவங்க நினைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமிலேருந்து தாவீதுக்கு முந்தின ஈசாய் வரைக்கும் யாருமே நினைக்கல தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. அந்த அளவுக்கு தேவன் உறவுல இருந்தார், ரிலேஷன்ஷிப். நீங்க இருக்கீங்களா? நீங்க தேவனுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க? எனக்கு தான் அவர் செய்யணும், நான் ஏன் அவர் செய்யணும்? நீங்க உண்மையிலே தேவனிடத்துல அன்பு கூர்ந்து தேவனுக்கு ஒரு நல்ல உறவு தான், தேவனுடைய சம உனக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஊழியம் செய்வீங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பீங்க. அது பொருளாதார உதவியாக்கலாம், ஜெப உதவியாக்கலாம், ஆத்மாதம் பண்ணலாம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்ப தேவனோட நமக்கு தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இல்லையே. தாவீதுக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்துச்சியா, அவன் எத்தனை எதிரிகள். இன்னொருத்துல போட்டிருக்கோம், அவன் ஒரு 27ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், எடுங்க 4ஆம் வசனம் வாசிங்க. 27 ரொம்ப வசனம் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து 3 வாசிங்க. பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் சமாதானம். அந்த எதிரிகள் எத்தனை பேர் சொன்னாலும் சரி, கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஒரு பதட்டமா ரிலாக்ஸ் ஆகுது, பதட்டமே இல்லை. விசுவாசி பதறான்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன தலைவலி வந்துட்டாவே அம்பூட்டு பயம் வந்துருது நமக்கு. ஏன்? ஒரு பிரச்சனை வந்துட்டா போதுமே. அப்ப தாவீது பாருங்க நிம்மதியா தூங்குற. நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நமக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாட்ட எப்படியா தூங்க முடியும்? பிரச்சனை இல்லாம இருக்குதா? பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, ஒரு முறை தன்னுடைய சொந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லறிக்க ரெடியா நிக்கிறாங்க. போட்டிருக்கோம், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ்டு. போட்டிருக்கோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அபிஷேகம், ஏதோ ஒரு கிருபை அவனுக்குள்ள தைரியப்படுத்தி, அவன் பிரச்சனை வரும்போது அவன் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். உடனே ஓடி போகல மனிதன்ட்ட. ஏன் நம்மளால முடியல? ஏன் நம்மளால ஒரு பிரச்சனை வரும்போது தவறா அவன் தற்கொலை பண்ணிக்க போகலையே? சவுல் நாண்டு கூட செத்தா கைட்டியை வச்சு அவன் மேல விழுந்தான். ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம தோற்று போயிட்டோம்னா, ஒரு தோல்வி வருது, ஜனங்கள் நமக்கு ரொம்ப எழும்புறாங்க, உடனே வந்து இந்த வாழ்க்கையே வேணாம், செத்துடலாம். அவன் சாவு அவனுக்கு வந்துருச்சு. எல்லாரும் கல்லறிய போறாங்க, தாவீது மட்டும் நிற்கிறான். ஏன்? அதுதான் தேவனுடைய சமாதானம் அவனுக்கு இருந்துச்சு. அப்ப நமக்குள்ள ஏன் இந்த சமாதானம் இல்லை? தேவனுடைய பழக்கம் இல்லையா? தேவனோட உறவு இல்லையா? நம்ம கண்ட நாயோடும் நரியோடும் பன்னியோடும், அந்த நாய் நரி பன்னி யாருன்னா தேவனுடைய பிரிக்கிற உறவுகள், நண்பர்கள், உலக மனிதர்கள். அந்த மனிதனோட நீ சேர சேர என்ன, நீனும் பண்ணியே தான் போவ. உன்னை பக்தி ரீதிக்கு நடத்துற, உன்னை சத்தியத்துக்கு நடத்துற, உன்னை தேவனோடு கிட்டி சேர்ற நபரோட நீ அதிகமாகவே பழகணும்.
அதுதான் உன் ஐக்கியம், அதுதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த தாவீது பாருங்க, பிரச்சனை நேரத்திலும் கூட கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். காரணம், அவனுக்குள்ள தேவ சமாதானம் இருந்துச்சு, தேவனோட கூட நல்ல உறவு இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:6 வாசிங்களே. பிரச்சனை இல்லையா? இவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அதன் மத்தியில் சமாதானமா இருந்த தாவீது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:6 வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். போதும். யாரு? இந்த பேதுரு. இவனுக்கு என்ன பிரச்சனை? கவனிங்க, நாட்டில் ஒரு துர்ச்செய்தி பரவணிச்சு. இப்போ அடுத்து கொரோனா பரவணிச்சா, இப்போ குரங்கு பரவன்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? அதுக்கு அந்த எண்ணத்துக்கு பேர் என்ன? பயம் வருதா? அப்போ தேசத்தில் நடக்கிற துர்ச்செய்தியை கேட்டு நமக்குள்ள பயம். ஆனால் நீதிமான் பயப்பட மாட்டான். ஏன்னா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ற மனிதனை ஏரோது ராஜா வெட்டி கொன்னுட்டான். அடுத்து யாரு ஸ்கெட்ச் போட்டதுன்னா பேதுருக்கு போட்ட ஸ்கெட்சில் பேதுரு மாட்டிட்டான். பேதுரு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. நாளைக்கு விடிய காலையில் இவனுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. பெரிய வாழை வச்சு ஒரே போடு தலையை ஊர் அறிய வச்சு, இல்லை சிறுவலை அறைவாங்க. ஏதோ ஒரு தண்டனை அவனுக்கு வந்து. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு? தூங்கிக்கிட்டு இருக்கான். எப்படி அவனுக்கு தூக்கம் வருது? இவனுக்கு இந்த மனுஷனுக்கு எப்படி தூக்கம் வருது? தூக்கு கைதிக்கு தூக்கம் வருமா? நான் விடிஞ்சா காலைல உன்னை 9 மணிக்கு தூக்கில் போட போகிறாங்க, தீர்ப்பாயிருச்சு. இவனுக்கு அதான் தீர்ப்பு. பேதுருக்கு காலையில் நீ வந்து வெட்டப்பட போற, நமக்கு தூக்கம் வருமா? அல்லேலூயா. தேசத்தில் கேட்கப்படுற துர்ச்செய்தியை கேட்டு நீதிமான் பயப்பட மாட்டான் போட்டிருக்கு. அப்ப இவன் பாரு, இவனால எப்படி தூங்க முடிச்சு? இவனுக்கும் இவன் ஒரு காலத்துல அறகுறை, மன்னிக்கிறேன், இவன் ஒரு காலத்துல அறகுறை, அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க, அவசர புத்தின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு காலத்தில் நாணல் போல வளைஞ்சு வளைஞ்சு காற்று அடிச்சா என்ன போகணும், நாள் எங்க என்ன பண்ண இங்கிட்ட அடிக்கி காத்துக்கிட்ட அடிக்கும் போது இப்படி சாயிர வாழ்க்கை. ஆனா இவர் ஒரு காலத்தை தடுமாறு கீழே விழுந்தாலும், ஏன்னா இப்ப ஒரு காலத்தை தேவனோடு பழகி 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 நல்லா பலப்பட்டார். நீங்க பழகாதனால தான் பிரச்சனை வரும்போது சோர்ந்து போறீங்க. சோர்வு வருங்க, எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். உடனே தேவ சமூகத்தை ஓட்டுச்சுக்கல, அந்த சோர்வு ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும், ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்ப இந்த பேதுரு பாருங்க, தேவன் பாருங்க, அவன் தேவனோடு நல்லா பழகினாலதான் அவரால் ஒரு சமாதானத்தோடு இருக்க முடியுது. ஐயா, சாவை கூட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரியா பேதுரு. பேதுருல போட்டிருக்குமே, எங்க இருக்கு ஆவியானவரே வசனம்? பேதுருல 2ஆம் நிருபத்தில் பாருங்க, கடைசி பதில இருக்குமே. இல்ல நான் சீக்கிரமா மறைக்க போறேன்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க. இல்லம்மா நான் சொல்றேன் இருங்க. நல்லா போடுறத போடுறா சரி பாருங்க. அப்ப தேவர் சாவை கூட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். பேதுரு பவுல பாருங்க, அவ்வளோ உபத்திரவம், அவ்வளோ பாடுகள், அவ்வளோ அடி, அவ்வளோ கசடிகளை பற்றியில சந்தோஷமா மனரமியமா இருக்காரு. அடி வாங்கிட்டே ஊழியம் செய்கிறாரு. இவருக்குள்ள இந்த சமாதானம் எப்படி இருந்துச்சு? இவங்களாம் தேவனோட நல்லா பழகினார்கள். நமக்கு அந்த பழக்கம் இருக்குதா? தேவனோட நல்லா உறவாடுறோமா? தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? நீங்க தேவனோட கொண்ட பழக்க வழக்கத்தை, அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு தேவனோட இடைபெறீங்க? 97ஆம் சங்கீதம். அப்ப பாருங்க, சிறையில கூட இவன் தூங்குறான், அங்கே பவுல் சிறையில கூட துதிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, துதித்து மகிழ்ந்தார்கள். நிறைய சொல்லலாம். 91ஆம் சங்கீதம், அன்னைக்கு வண்டிக்கிறேன், 97ஆம் சங்கீதம் 11 வாசிங்க. போதும்
அப்ப சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு உரியதுயா. தேவன் நமக்கு அவருடைய சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு. நீதிமானுக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் வச்சுட்டு போயிருக்காரு. அது நமக்கு சொந்தமானது. ஆனா அந்த சமாதானத்தை பிசாசு என்ன பண்றான்? திருடிறான். நீ உனக்கு தேவனுக்கு இடையில பிரிவினை உண்டாக்கி உனக்குள்ள சமாதானத்தை திருடிறான். திருடவும் கொல்லவும் அழிக்குமே என்று வேற ஒன்றுக்கு வரா. அப்ப உனக்கு சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன இருக்கு? உனக்குள்ள சமாதானம் உனக்குரிய உன் சொத்து, உனக்குரிய ஆசீர்வாதம் தேவன் உனக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அதை ஏன் இந்த சமாதானம் உனக்குள்ள இல்ல? நீ தேவனோட சரியான ரிலேஷன்ஷிப்ல இல்ல, தேவனோட பழகல, உனக்கு தேவனோட பழக்கம் இல்லை. இப்ப பாருங்க, ஒருத்தரோடு நல்ல பழகதான் நம்ம அவளோட சமாதானமாக முடியும். பழகாம ஃப்ரீயாவிட்ட பேச முடியுமா? என் பாக்கெட்ல பேனாவை யார் எடுக்க முடியும்? என் மனைவி பிள்ளைகள் உரிமையாக இருக்க முடியும். ஏன்னா என்ன நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. மூணாம் மனுஷன் வந்து எடுக்க முடியுமா? அப்ப அந்த பழக்க வழக்கம் வேணுமா? தேவனோடு பழகி அவரோடு பழகி சமாதானமா இருங்கள். அப்ப எப்ப இந்த சமாதானம் நமக்கு குறைபடும் அப்படின்னா, வாசிங்க, அதில் 97:11 வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமோ, அப்ப அந்த மகிழ்ச்சியை சமாதானம் நமக்கு உரியது. பார்த்துட்டோம். 97 வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அப்ப எப்பதான் கர்த்தருக்குள் மகிழ முடியும்? பரிசுத்தத்தை நினைவு கூறும்போது, உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கும் போது நீ சந்தோஷமா சமாதானம் இருப்ப. அட் தி சேம் டைம் உனக்குள்ள பரிசுத்த குலத்தில் ஏற்படும் போது உன் சமாதானம் சந்தோஷம் உன்னை விட்டு வெளில போயிடும். இந்த ஆதாம் ஏவாள் அப்படித்தானே இருந்தாங்க. அப்ப பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில சமாதான குறைவுகள் ஏற்படும். தேவனுடைய சமாதானம், தேவன் நமக்கென்று வைத்துக்க சமாதானம் நம்ம இழந்து போயிடுவோம். அப்ப தேவனோடு உண்ட உறவு நமக்குள்ள குறைய பரிசுத்த வரி. இப்ப பரிசுத்தம் ஒருத்தனை குறைஞ்சிச்சுன்னா தேவன் ஜெபிக்க மாட்டான், துதிக்க மாட்டான், வேலை வாசிக்க மாட்டான். அப்ப தேவனோடு உறவு கொள்ள மாட்டான். அப்ப ஏசாயால 59 போட்டிருக்கு, 2 போட்டிருக்குது, நமக்கு அவருக்கும் பாவம் ஒரு பிரிவினை உண்டாக்குறது, ஒரு பெரிய சுவர் போல பிரிவினை உண்டாக்குறது. அப்ப இந்த பாவத்தினால பரிசுத்த குலத்தை ஏற்படுறதுனால அவன் தேவனோட பழக்கத்தை கட் பண்ணிட்டு என்ன பண்றான்? பாவத்தோட நெருக்கமாகிறான். இப்ப தேவனோட ரிலேஷன் கட்டாயி உலகம், பாவம், பிசாசுடைய மனிதர்களோடு அதிகமாக ஐக்கிய வைக்க ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன? பாவம் வந்துருச்சு, பரிசுத்தம் குறைஞ்சு போச்சு. அதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிட்டே இருக்கிற. ஏன்னா நீ பரிசுத்தமாக தேவனோடு கொண்டு உறவுல நீ பலப்படுவ, சமாதானம் உனக்கு பெருகும். ஆனா பரிசுத்தத்தை, இந்த பரிசுத்தம் போதும் நினைச்சினா இந்த பரிசுத்தம் உன்னை பாதுகாக்காது, நீ பாவத்தை விழுந்துருவ. அதெல்லாம் இன்னும் பரிசுத்தம் அடையணும். அப்ப பரிசுத்த குறைவு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டா என்ன உண்டாகும்? சமாதான குறைவு உண்டாகும். அடுத்து அப்ப மனைவி இருக்கும் வரை அப்ப சொல்லுவாங்க, பிள்ளைகள் இருக்கிறனால இந்த பிள்ளை இருக்கிறதுக்கு நான் வளரவே மாட்டேன், இவர் இருக்கிறதுக்கு நான் உருப்பட முடியாது, மனைவி இருக்கிற வரைக்கும் உருப்பட முடியாது சொல்லுவாங்க. ஐயோ இவர் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நான் கட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது, இந்த குடும்பத்தினால கர்த்தருக்குள்ள வளரவே முடியல. நோ 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 நோ, இட்ஸ் ராங். பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாயா? கணவனோ மனைவியோ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு தடை கிடையாது, பிள்ளைகள் தடை கிடையாது. அப்படி தடை என்ற ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கவே மாட்டாரு. ஒரு ரட்சிக்கப்படாத கணவன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், கர்த்தர் மாற்றுவார். ஏனோக்கு தேவனோடு பழகினானே. கவனிங்க, ஏனோக்கு இருக்கான் பார்த்தீங்களா, தேவனோடு பேசிட்டே போனான். எப்போ பார்த்தாலுமே தேவனோடு கவனிங்க சஞ்சரித்து கொண்டே இருப்பான். இப்போ தேவனோடு பேசி 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 ஆண்டவரும் ஏனோக்கும் இப்படி நடந்துகிட்டே போகிறாங்க. பேசி 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 இப்படி எனக்கு அப்படியே இவன் ஏதோ பேச ஆண்டர் பேச அப்படி தான் பயில் போட்டிருக்குது. அப்படியே பழகி 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 அப்படியே பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். ஊரை விட்டு அப்படியே பேசிட்டே ஆண்டவரும் ஏனோக்கு பழகி பேசிட்டே கை கொடுத்து நடந்துட்டே அப்படியே போயிட்டாங்களாம். போனா பார்த்தா பரலோகத்தின் வாசலுக்கே போயிட்டாங்களாம். அப்புறம் பார்த்தாரான், திரும்ப ஏனோக்கு பார்த்தானா, ஆண்டர் பார்த்தாரான். இனி என்னத்தை எனக்கு நீ வீட்டுக்கு போனேன், என் கூட வந்துரு சொல்லி ஆண்டர் அப்படியே அவனை எடுத்துட்டாரான். அதிலே சொல்லுங்க,
தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். சாவையே காணாம பரலோகத்து போனவன் ஏனோக்கு. பைபிள்ல போட்டிருக்கியா? ஏனோக்கு என்ற மனுஷன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று தேவனோடு சஞ்சரித்தான் போட்டிருக்குது. தேவனோடு உறவாடினான், தேவனோடு பழக்கமா இருந்தான், தேவனோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கம்யூனிகேஷன். பரலோகத்துக்கு போயிட்டான் அவன். பார்த்துக்குங்க, அம்போன்னு பிள்ளை விட்டு போல, மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனான். அப்படி பேசிட்டே அவன் குடும்பம் நடத்திக்கிட்டே தேவன். குடும்பம் ஒரு தடை கிடையாதுங்க தேவனோடு கொண்ட உறவுக்கு. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க சொல்லுவாங்க, மனைவி இந்த மனைவியால் நான் ஆவிக்கிறவங்களை எழும்பவே முடியாதியா, இவர்னால நான் எழும்ப முடியாது, இந்த பிள்ளைகள் இருக்கனால எழும்ப முடியாதியா. கிடையாது. ஏன் நோவா மனைவி 3 பிள்ளைக 3 மருமக்க மாறுக எல்லாரும் சேர்ந்தானே ஊழியம் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்தானே பேழையை கட்டினாங்க. அவங்க மட்டும்தான் பரலோகம் பண்ணாங்க. அல்லே சொல்லுங்க அந்த காலத்தில் வேலைக்குள்ள. அப்போ பாருங்க, அப்போ குடும்பம் தடை கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சமாதான குறைவுக்கு காரணம் என்னன்னா பரிசுத்தம் குறைவு தான், குடும்பம் குறைவு கிடையாது. அடுத்து 2வது வாசிங்க, பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 6-7. பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்ப ஏன் இந்த எல்லா புத்திக்கும் மேல தேவ சபை உங்க சிந்தைக்குள்ள இல்ல? ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் உங்க தடுமாற்றம், உங்க அவிசுவாசம் குறையுது? அப்ப நீங்க என்னன்னா ஜெபத்துல உங்களுக்கு பழக்கம் இல்லை, ஜெபித்து தேவனுக்கு எதையும் நீங்க பெற்றுக்கொள்ளல. உங்க ஜெபம் இதுவரைக்கும் ஜெபித்து தேவனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அதுல பழக்கம் இல்லாதனாலதான் நமக்குள்ள சமாதானம் இல்லை. பரிசுத்த குறைவு ஏற்படும் போது நமக்குள்ள சமாதான குறைவு ஏற்படும். இப்ப ஜெப குறைவு ஏற்படும் போது நமக்குள்ள சமாதான குறைவு உண்டாகும். அப்ப தேவனோடு சரியான உறவுல இருந்தீங்கன்னா நீங்க ஜெபிக்காம இருக்கவே முடியாது, ஜெபிக்காம இருக்கவே முடியாது. அப்ப ஜெபத்துல 1 மணி நேரம் கூட நம்மளால அமர முடியல. நீ ஒரு நாள் எவ்வளவு ஜெபம் பண்ற பாப்பா? பாஸ் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்க? அப்படியே ஜெபத்துல உட்கார்ந்தாலுமே உங்க மைண்ட் அங்கே போய் இங்கே போய் 1 மணி நேரம் உட்கார்ந்தாலுமே 10 நிமிஷம் தான் மைண்ட் தேவனோட இருக்கும். அப்ப அந்த பழக்கம் இல்ல. ஜெபத்துல எல்லா மைண்ட் எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு யாக்கோபு பாருங்க எல்லாவற்றை அக்கறைப்படுத்தி பிந்தி தனித்திருந்தான். அப்ப ஜெபத்துல தேவனோடு உறவாடுறது பழக்கம் இல்ல. நீங்க இனிமே ஜெபத்துல பழகுங்க. என்ன பிரதர்? உட்கார்ந்து தேவன்கிட்ட பேசுங்க, உங்க மனசுல பாருங்க, சொல்லுங்க, மணிக்கணக்கா பேசுங்க. தேவன்கிட்ட பேச 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 நான் சொல்றேங்க 100 சொல்லுங்க, நீ உட்கார்ந்து உங்க பிரச்சனைய தேவன்கிட்ட சொல்ல 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 உங்க மனசுல பாரம் அப்படியே குறைஞ்சு ஒரு ஃப்ரீ ஆயிருவீங்க. அதான் சமாதானம். அப்ப எல்லாவற்றையும் சொல்லு, உன் விண்ணப்பம் என்ன, உன் தேவை என்ன, உன் கஷ்டம் என்ன, உன் கவலை என்ன, எல்லாவற்றையும் எல்லா தேவன்கிட்ட நீ தெரியப்படுத்து. நம்ம அண்ணன் சொல்லுவோம், அக்காட்ட சொல்லுவோம், ஆத்தாட சொல்லுவோம், பாட்டிட்ட சொல்லுவோம். சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம் இல்ல. தேவன்கிட்ட உன் கஷ்டத்தை உன் மனபாரத்தை ஷேர் பண்ணிக்கியா? நீ ஜெபம் பண்ண உடனே கேட்பான்னு சொல்லிக்காருல. அவர் யார்? செவிட்டு தேவன். அவரு ஐயா ஜீவன்ல தேவன். அவருக்கு பேரே இருக்குது ஜெபத்தை கேட்கிறவர். உனக்கு ஏன் விசுவாசம் இல்ல? விசுவாசம் இருக்கோ இல்லையா? ஜெபித்து பாரு, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன? தேவனோடு உறவு இல்லனால. தேவனோடு நல்ல உறவு இருப்ப கண்டிப்பா ஜெபிப்பான். நல்லா ஜெபிக்கிறவன் கண்டிப்பா தேவன் நல்ல உறவுல இருப்பான். அப்ப ஜெபத்தில் நமக்கு பழக்கம் இல்ல, முழங்கால யுத்தம் பண்ணி நமக்கு பழக்கம் இல்ல, பிசாசோட எழுத்து நம்ம பழக்கம் இல்ல, வியாதியோட எழுத்து நம்ம பழக்கம் இல்ல. ஜெபத்துல பழகுங்க ஐயா. நீங்க தேவனோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஜெபிங்க, உட்காருங்க தேவ சமூகத்துல. ஒவ்வொரு வாரம் பேசிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உபவாசம் சொல்லிருக்கேன். கேட்டிருக்கீங்களா? செய்தி கேட்டு இந்த காலம் விட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. அதனால என்ன நம்ம விளங்காம இருக்கிறோம். ஜெபத்துல உட்காருங்க, ஜெபத்துல அமருங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை பத்மூங்கிற தீவில யோவான் போய் உட்கார்ந்தாரு, யாருமே இல்லை.
அது ஆள் நடமாட்டமே இல்லாத தீவு. அந்த தீவுல சிறைப்பிடிக்கப்பட்ட சூழ்நிலை உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கர்த்தர் நல்ல ஆவிகளை பரலோகத்தை எடுத்து போறான். அவனால எப்படி ஜெபிக்க முடிஞ்சு? அதே தேவனோட பழக்கம் அவனுக்கு, தேவனோட சமாதானம் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப ஜெப குறைவு தான் நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை குறைக்கிறது. அல்லேலூயா. நான் இப்போ இந்த ஜெப வீடு கட்டும்போது கூட என்னத்தை எல்லாரும் பால் பாஸ்ட் உபவாசம் போடுவார். என்னத்தை ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் பண்ணிட்டு சும்மா சோதனை பண்ணிட்டு போவான். கர்த்தர் நான் மயமே படட்டும். ஆனால் ஜெபத்தில் உட்கார்ந்து கர்த்தர் அப்படியே தடையில உடை தெரிந்து நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நம்பிக்கையா எனக்கு இல்லை. ஆனால் ஜெபத்தில் உட்கார கர்த்தர் எல்லா வாட்டி சரி செய்து அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்து ரோமர்கள் நிருபம் 14:17. எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான், தெரிஞ்ச சத்தியம் தான். ஆவியை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் நான் ஏன் நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு வரல? வாசிங்க. அன்றியும் சகோதரர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. நீதியும் சமாதானம். அப்ப இந்த சமாதானம் எங்க இருக்குது? பரிசுத்த ஆவியான நிறைவுக்குள்ள இருக்குது. நீ ஜெபத்தில் அமரும் போது அமர துதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் வந்துருவார், நிரப்புவாரு. அந்த ஆவியின் நிறைவு உனக்கு இல்ல, ஒரு சந்தோஷம் இருக்கியா? அபிஷேகம் இறங்குச்சாவே அப்படியே துக்கமெல்லாம் அப்படியே பறந்து ஓடி போயிருவியா? அப்ப தேவ சமூகத்துல சமாதானம் இருக்குது. நீ தேவ சமூகத்தை அனுபவிக்கவே இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை, பரிசுத்த ஆவியை நிரப்பப்படவில்லை என்றால், அந்நிய பாஷை பேசவில்லை என்றால் எப்படி சமாதானம் வரும்? நினைச்சு பாருங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வரும். அந்நிய பாஷையில பேசுறவன் தனக்கே பக்திருத்தி உண்டாக பேசுறான். எப்படி பக்திருத்தி? நீ அந்நிய பாஷை பேச உனக்குள்ள சமாதானம் பெருகும். சபையில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன். அந்நிய அபிஷேகம் பெற்ற ஒருத்தலும் நம்ம அமைதியாக தான் இருக்கீங்க. அந்நிய பாஷை பேசி பாரியா, உனவன் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு பயந்து ஓடுவான். அபிஷேகத்தில் நிறைவு பாரியா, உன்னால அபிஷேகத்தை நிறைவுக்குள்ள செல்ற பழக்கம் இருக்குதா? பழம் இருக்கியா? ஆவில் நிறைவு பழம் இருக்கியா? எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஆவில் நிரம்புறீங்க? செல்போன் எவ்வளவு நேரம் நோண்டுறீங்க? ஷார்ட்ஸ் எவ்வளவு பார்க்குறீங்க? 2 GB பத்தல. 2 GB ஒரு நாளைக்கு பத்தல. ஷார்ட்ஸ் எவ்வளவு பார்க்குறீங்க? யூடியூப் இந்த கர்மம் முடிச்சதெல்லாம் பார்க்குறீங்களே. இன்னொன்று தந்திரம் தெரியுமா? செய்தி கேட்க விட்டுருவான். நீ அதாவது செய்தி யூடியூப்ல செய்தி கேட்க கூட வர எனக்கு சொன்னார், நீ செல்போன் ரொம்ப இருக்கிற, எங்களோட ஸ்பெண்ட் பண்ணு சொன்னார் ஆண்டவர். அந்த அதுவும் ஆண்ட காரியம் தான். அதை விட தனிப்பட்ட முறையில் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். நம்ம செய்தி தான் கேட்குறோம், நீ கேட்குற. அதாவது ஜெபத்தில் டிஎல் மூடி அவர்கள் சொன்னார், நான் ஜெபிக்கும் போது நான் கர்த்தரிடத்தில் பேசுகிறேன் அப்படி சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியின் நிறைவு எவ்வளவு நேரம்? அந்த ஆவியின் நிறைவு அந்நிய பாஷை பேசி பழக்கம் இல்லை. அந்த ஆவியின் நிறைவு நமக்கு பழக்கம் இல்லை. அதனாலதான் சமாதான குறைவு வருது. தேவனுடைய ராஜ்யத்தில் சமாதானம் இருக்குது, பரிசுத்த ஆவியின் நிறைவுல சமாதானம் இருக்குது. அவருக்கு ஒரு பேருக்கு தேற்றளவாளன், சமாதானத்தை தருகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், கம்ஃபோர்ட்டர். அது ஏன் அபிஷேகம் நம்ம நிறைய முடியல? அட வீட்டில் தான் நிரவ முடியல, சபைக்கு நியாயத்தில் அப்பா நிரம்ப முடியல. என்றென்றைக்கும் அசையா இருக்கிற சியோன் பருவம் போல அப்படியே அமைதியா இருக்கீங்க. அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பெற்றவங்க, நீ அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பெற்ற, நீ ஏன் அமைதியா இருக்கிற? அதை பேச, அதெல்லாம் திரும்ப 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 அம்மா மா ஃபர்ஸ்ட் மா, ஒரு அடுத்த அம்மான்னு வரும், அடுத்த அப்பா வரும், அடுத்தது பேசி பேசி பழகணும். நான் பற்பல பாசையில் எல்லாரோட பெரிய அதிக பாசை பேசுறேன் பவுல் சொல்லிக்காரு. அந்நிய பாஷையில் ஆவி நிறைவு பழக்கம் இல்லாதனால தான் நமக்குள்ள சமாதானம் குறைவு வருது. ஃபர்ஸ்ட் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் குறையும் போது சமாதானம் குறையும். 2வது ஜெபம் குறையும் போது சமாதானம் குறையும். 3வது பரிசுத்தாவின் நிறைவு குறையும் போது, ஆவியான அபிஷேகம் குறையும் போது சமாதானம் குறையும். 4வதாக 110
19 சங்கீதம் 165 சொல்லுது. நீதிமொழிகள் 3:2 வாசிங்க. 5 மினிட்ஸ் முடிச்சிருவேன், மணி 12 தான் ஆகுது. ஆமா 119. ஆமா, நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் எது தருது? 119 165 வாசிங்க. எவைகள் உனக்கு நீடித்த ஆட்கள் தருது, தீர்க்காயுசு எது தருது? உன் வேதம் என் மன மகிழ்ச்சியா இருந்தா, இராவிட்டால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அப்ப வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? வேதத்தை வாசித்து நீங்க பழக்கம் இருக்கா உங்களுக்கு? டிஎல் மூடி சொன்னாங்க, அவங்க நான் ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் பேசுகிறேன், ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்கிட்ட பேசுறாரு. அப்ப தேவன் வார்த்தை மூலம் உன்னை பேசி பழக்கம் இருக்குதா? வார்த்தையில பேசுவாரியா? இந்த வசனம் உனக்கு தீர்க்காயுசு தரும், இந்த வசனம் நித்திய ஜீவனை அழியாத வாழ்க்கை தரும். அப்ப வேதத்தை படிக்கிறதே கிடையாது. அப்ப சமாதானம் இருக்குது. அப்ப வேத வாசிப்பு குறைய 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 உனக்குள்ள சமாதானம் குறையுது. வேத வாசிப்பு குறைய 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 தேவனோட உறவு குறையுது. ஒருவன் தேவனிடத்தில் சரியா உறவு இருப்பானா அவன் கண்டிப்பா வேத வாசிப்பா, வாசிக்காம இருக்க முடியாது. தேவனோடு கொண்ட உறவுல பைபிள் டெய்லி வாசில தம்பி. அப்ப தேவனோட கொண்ட உறவுல நீங்க என்ன பண்றீங்க? குறைபட்டிருக்கீங்க. உண்மையிலே தேவன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவனால வேத வாசி இருக்கவே முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? வேத வாசிக்கலன்னு அர்த்தம் அவருக்கும் அவனுக்கும் ஒரு லடாய், ஏதோ ஒரு பிரிவினை. அப்ப வேதத்தை நல்லா வாசித்தானா, வேதத்தை தேவனோட நல்ல உறவுல இருந்தா வேதத்தை வாசிப்பான். நீங்க வேதத்தை வாசிக்க நல்லா தேவனோட உறவாடலாம், நல்லா நெருங்கலாம். அப்ப தேவன் பேசுவார், நமக்கு விசுவாசம் வரும். அவர் பேசுவார், விசுவாசம் வரும். நம்ம தான் வேதத்தை படிக்க கிடையாது. 15 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் விசுவாசி 2 வருஷம் விசுவாசி இன்னும் வேதத்தை படிச்சு முடிக்கலையே. ஆனா செல்ல மட்டும் நோண்டிட்டே இருப்பான். இந்த உலகம் தருகிற சமாதானம் உன் கையில் உள்ள ரேகையை காலி பண்ணிடும். இந்த உலகம் தருகிற சமாதானம் உன் கண்ணை அவிஞ்சு போக வச்சிரும், நல்ல கண்ணா மாத்திரும். ஆனா வேதத்தை படிக்க படிக்க உன் கண்கள் தெளிவாக்கும். நீ சாட்சி பார்க்க பார்க்க உன் கண்ணு கூடாகும். நான் சொல்ல வாசம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும். ஆனா அந்த சாட்சி யூடியூப் உன் ஆத்துமாவை கரைபட செய்யும். உன் ஆத்துமாக்களை ஒரு பாட்டத்தை உண்டாக்கும். கண்டிப்பா பாவத்தில் போய் முடியும். அந்த நராட்டோ பாருங்களேன், ஒரு விகாரமான தோற்றத்தை பிசாசு பிடிக்க வைக்கிறான். அன்னைக்கு வந்து அவர் பூர்ண அழகுள்ளவர், ஆனா அவரை பிடிக்காது. அருவருப்பா, அது தொறுக்கட்ட மாதிரி நோத்த. அவன் பேர் என்ன? ஐயோ ஆண்டவரே, சோதராம் 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 சோதராம், ஐயோ ஆண்டவரே, சிஞ்சா. அவன் பாருல ஒரு அருவருப்பா இருக்கும், அவனை தான் பிடிக்கும். ஒரு பேர் வச்சா, ஒரு பைபிள் ஒரு பேர் வைக்கிறாங்களா, காக்காச்சி. வெளிப்பாடுகளை பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்த போ ஸ்தோத்திரம். அப்ப வேத மன மகிழ்ச்சியா? யூடியூப் மன மகிழ்ச்சி இல்ல, ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் மன மகிழ்ச்சி இல்ல, உலக நண்பர்கள் மன மகிழ்ச்சி இல்ல, ஊர் சுத்துறது. சில வீட்டுக்கு லேட்டாக தான் வருவோம். ஏன்? சமாதானம் அவங்களுக்குள்ள இல்லை. இந்த காரியம் நான் ஐ கேன் சேலஞ்ச். இந்த 5 காரியம் செஞ்சு பாருங்க, பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமா நிறைவீங்க. நீங்க சமாதானத்தின் பாத்திரமா இருப்பீங்க. சமாதானம் பண்ணுறவங்களா நீங்க மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த 4 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனோடு ஒரு நல்ல உறவுல இருப்போம். நல்ல உறவுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீ சமாதானத்துக்கு பாத்திரவனா மாத்திருவ. நீ சமாதானத்துக்கு பாத்திரவனா மாத்திட்டு நீ என்னவா தெரியுமா ஆகுவ? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் படிக்கிறேன், 23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம்
வரும்போது குற்றமற்றதாக எப்படிங்க குற்றமற்றதாக காக்கப்படணும்னா, நீ தேவனோடு கொண்ட உறவுல சரியா இருக்கும்போது, ஜெபத்தில் சரியா இருக்கும்போது, பரிசுத்த ஜீவிதம் சரியா இருக்கும்போது, வேத வாசம் சரியா இருக்கும்போது, உபதேசத்தை கை கொள்ளும் போது, இல்லை எல்லாம் இருக்கும்போது நீ தேவனோடு சரியா இருப்ப. அப்படி இருக்கும்போது உனக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அதுதான் கிறிஸ்து தர்ற சமாதானம். உனக்குள்ள சமாதானம் நிலைமை இருக்கும்போது அவர் வரும்போது சமாதானத்தின் தேவனாகவே வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி தெரியுமா சமாதான தேவனா வராரு? இனி இதுவரைக்கும் இந்த பூமியில் பட்ட கஷ்டம், பாடுகள், நிந்த, அவமானத்தை எல்லாவற்றையும் சரி செய்கிற அளவுக்கு அவர் சமாதான ஒரு நித்திய சமாதானம் உள்ள வாழ்க்கையை உனக்கு தரும்படிக்கு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் வந்து உனக்கு அங்கே அழுகை இல்லை. வெளிப்படுத்தி போட்டு 21:4 போட்டுக்குது. அங்கே அழுகை இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே பட்டினி இல்லை, அங்கே அவமானங்கள் இல்லை, அங்கே கடன் பிரச்சனை இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நித்திய சமாதானத்துக்கு உன்னை பிரவேசிக்க பண்ண போறாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு வர போறாரு. அவர் வரும்போது அவர் பேரை பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஏன் பரிசுத்தமாக்கணும்? நீ முற்றிலும் பரிசுத்தமுள்ளவனா மாறணும்னா நீ ஒழுங்கா சோமனு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளு. நல்லா ஆவில நிரம்பி மட்டும் பாருங்களே, ஆவில நிரம்ப 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 உள்ளான மனுஷனை பலப்பட்டு இன்னும் பரிசுத்தமணி மாத்தமல வேத வசனங்களை, சத்தியங்களை, உபதேசங்களை கைக்கொள்ள உன் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா காணப்படும். பரிசுத்தமாக்கப்பட்டவன் ஆவி, பரிசுத்தமாக்கப்பட்டவன் ஆத்மா, பரிசுத்தமாக்கப்பட்டவன் சரீரம் குற்றமற்றதாக இன்னைக்கு பரிசுத்த வர்ற வரைக்கும் அந்த பரிசுத்த காக்கப்படணுமே. அதுக்கு தான் ஏன் அபிஷேகம் வேணும், அதுக்கு தான் ஏன் வேத வாசிப்பு வேணும், அதுக்கு தான் ஏன் ஜெபம் வேணும். அவர் வரும்போது நித்திய கடைசி வாசிங்க ப்ளீஸ். வெளிப்படுத்த 21:4 வாசிங்க. அருமையான வசனம். 353 பக்கம், 353 பக்கம். அவருடைய யாவையும் தேவன் துடைப்பார். அருமையான தேவ ஜனங்களே, இங்கே அவருடைய நாமத்து நிமித்தமாக ஊழியத்துக்கு வந்து அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக கஷ்டங்களையும் கண்ணீரையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை தேவனை தேவ நிமித்தமாக உற்றா உறவினர்கள் நண்பர்கள் உன்னை புகைக்கலாம். அதனால ஏற்பட அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? துடைப்பாரு. பூமியில் நீ எந்தெந்த காலத்துக்கு கண்ணீர் சிந்தனையோ அது எல்லாவற்றுக்கும் கண்ணீரை துடைத்து உனக்கு சமாதானம் தருவார். அடுத்து இனி மரணமும் இல்லை, மரணமே இல்லை. செத்துருவேன் பயந்துருக்க நீ, உனக்கு சாவே இல்லை. வாழ்க்கைய நித்தியமாக யுகங்களாக அவரோடு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கிற தர இயேசு வர போகிறாரு. அடுத்து துக்கமும் இல்லை, துக்கமே இல்லை. இந்த பூலகத்தில் வாழ்க்கிற நீ துக்கத்தோடு வாழலாம், ஆனாலும் உனக்கு துக்கம் இல்லாத வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு இயேசு வர போகிறாரு. அலறுதலும் இல்லை, அலறுது இன்னைக்கு அன்னைக்கு அலறுற இல்ல, வருத்தம் இல்ல. முந்தின எல்லாம் கஷ்டம், கவலை, கண்ணீர், நிந்த, அவமானம் எல்லாவற்றையும் வந்துட்டு உன்னை புதிதாக்கி உன்னை மறுரூபமாக்கி அவரோடு கூட என்றென்னுமாக நித்தியமாக யுக காலமாக அவர் தம்மை உன்னை வச்சுக்க போறார். அல்லேலூயா. ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள, ஒரு நித்திய சமாதான வாழ்க்கைக்குள்ள வாழணும்னா இப்பவே நீங்க தேவனோடு பழகுங்க. நித்திய காலமாக தேவனோடு வாழணும்னா இப்பவே நீங்க தேவனோடு பழகுங்க. ஜெபத்தில் அவரோட பழகுங்க, நடக்க பழகுங்க. வேத வாசிப்புல அவரோட நடக்க பழகுங்க. பரிசுத்தாவின் நிறைவில் அவரோட நடக்க பழகுங்க. நீங்க அவரோட பழக அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஜெபத்தில் பழக அந்த சமாதானம் உங்க சிந்தையை ஆளுகை செய்யும். சிந்தையில இச்சை ஆளுகை செய்யாதுங்க. சிந்தையில கோபம் வராதுங்க, எரிச்சல் வராதுங்க, காம விகாரம் வராது, பகை வராது. தேவ சமாதானம் ஆளுகைக்கும். உன் வாயிலிருந்து புறப்பட எல்லாமே சமாதான வார்த்தை வரும். அந்த சமாதான தேவன் வரப்போகிறார். எல்லாம் எழுதி நிற்போமா? சமாதான தேவன் தாமே சீக்கிரம் வரப்போகிறார். சமாதான தேவன் தாமே சீக்கிரம் வரப்போகிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படியாக உனக்கு நித்திய இளைப்பாறுதல், நித்திய ஒரு சமாதானம் தரும்படிக்கு இயேசு வரப்போ. அதுக்கு தான் இந்த சபை, அதுக்கு தான் இந்த ஆராதனை, அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் வேத வாசிப்பு, அதுக்காக நீ ஜெபிக்கணும். இது வரைக்கும் நம்ம எப்படியோ இருந்தா சரி, ஒருவேளை வாழ்க்கை சமாதானம் இல்லாம இருக்கலாம். இந்த நாள்ல சொன்ன இந்த 4 காரியத்தை நிறைவேற்றிப்பாரு. உன் வாழ்க்கையில தேவன் விரும்புற பரிசுத்த ஜீவிதத்தில் வந்து பாரு. இது உன் வாழ்க்கையில ஜெபத்துல தரித்திருந்து பாரு. உன் வாழ்க்கையில வேதவாசி பண்ணி தொடங்கு. உன் வாழ்க்கையில பரிசுத்த நிறைவுக்குள்ள வந்து பாரு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கா இல்லையா பாரு. இந்த 4 காரியம் செஞ்சு பாரு. கண்டிப்பாக தேவன் தர்ற சமாதானம்
உன் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆளுகை செய்யும். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உங்க வார்த்தையை நான் கொடுத்துக்கிறேன்ப்பா. நீ தந்த வார்த்தை, நீ தந்த அப்பத்தை பிட்டு கொடுத்துக்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் திருப்தி அடையும்படிக்கு ஆவியானவர் வல்லமை ஊற்றுவீராக தகப்பனே. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுவீராக தகப்பனே. ஆவியானுடைய நிறைவுக்குள்ள அந்நிய பாஷையோடு கூட ஜனங்கள் ஆவில் நிரம்பும்படிக்கு ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக தகப்பனே. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷாந்தா ராபா லாபா ராதுடா கரபரபா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ரின்னா லாமா துடா கரபா லீபா ராதுடா கரபா. ரிசந்தரே அவரும் பாக்கியமே பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்தன் உள்ளத்தில் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் என் சொந்தமானதால் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் என் சொந்தமானதால் பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே, இயேசுவே உன் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ளே காணப்பட இருளின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே, கனியற்ற அந்தகார ஆண்டவரே கிரியைகளை முறியடிக்கப்படுதா இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, கனி கொடுக்க விடாதபடி காணப்படுற அந்தகார கிரியைகளை விட்டு வெளியேறும்படிக்கு ஒரு வல்லமையை தருவீராக தகப்பனே. ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக தகப்பனே. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நாளில் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையாரை கர்த்தர் சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக தகப்பனே. பரிசுத்தப்படுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க முடியாமல் காணப்படுற கட்டு உடைக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே, வேத வாசிப்புடன் காணப்படுற கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியால் நிறைய முடியாதபடிக்கு காணப்படுற கட்டு உடைக்கிற வல்லமை இறங்கட்டும். ஒரு ஆவி நிறைவு, அந்நிய பாஷை நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு வெளிப்படுவதாக. வெளிப்பாட்டும் 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 ஆண்டவரே. இஷாலா ராபா லாதா கராபா துடா கராபா நிஷாந்தா ராபா துடா கராபா. ஓ ராமதிரா பலபா துடா கராபா. ஆவியானுடைய வல்லமை, தேவன் தர்ற சமாதானம் உங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இதயத்தில் காணப்படுற இருளின் காரியங்களை வெளியேறுவதாக தகப்பனே. இருளின் காரியங்களை வெளியேற்றும் இயேசுவின் நாமத்தால. தேவ சமாதானத்தை அனுபவிக்க விடாதபடிக்கு காணப்படுற கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தால. உடையட்டும் இயேசுவின் நாமத்தால. தேவனோடு பழவிடாதபடிக்கு பெரியவனை உண்டாக்குற கனியற்ற அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில முறிகத்தாவே. நல்ல வாயை விரிவாய்த்திர, உன் வாயை விரிவாய்த்திர. தேவ நன்மையான அபிஷேக நிரப்புவார். உன் வாயை விரிவாய்த்திர. பாடு பாடு பாடு. சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. உன் கழுத்துல நுகத்திலே கர்த்தர் முறித்து போடுகிறார். நல்ல அந்நிய பாஷை பேசி அவரை மையப்படுத்து. ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும். உங்க கைகளை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவாராக. உங்கள் நாவுகளை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவாராக. உங்கள் சிந்தைகளை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவாராக. துராபாலி கராபா துராமலா பரபா துரேமனா சிரபல பரதுரி கராபா ரெந்தோ மராலா சதராபா துடா கராபா நிஷதராபா துடா கராபலபா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யப்பா. வருஷத்து நடுவிலே நீர் உயிர்ப்பிப்பீராக. வருஷத்து நடுவிலே உம்முடைய கிரியை விளங்க பண்ணுவீராக தகப்பனே. அன்பும் இரக்கமும் நல்ல பிதாவே, நல்ல தியானித்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் உம்மோடு பழக, உம்மோடு சமாதானமாய் இருக்க, உம்மிடத்துல உறவாட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையை இந்த நாளில் கட்டவிழ்ப்பீராக. பெரிய காரியங்கள் செய்ய ஆஸ்துதியும். எல்லா துதிகன மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள